மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் கொஞ்சம் வெளியில் வேலைகள், குடும்பத்தாரோட நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மூடில் வெளியில் போயிட்டு வருது. குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல். சில நேரங்களில் நல்ல ஒரு திரைப்படத்துக்கு போயிட்டு வருவீங்க, இல்லை பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு கேளிக்கை இடத்துக்கு போயிட்டு வருது. நண்பர்களும் உதவியாக இருப்பாங்க. சில நேரங்களில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாக அமையும். ஒரு இனிமையான தினமாக அமையும். மனசில் ஒரு அமைதி, ஒரு ரிலாக்ஸ்ட் அட்மாஸ்பியர்மாங்க, அது மாதிரி ரொம்ப ஒரு நிம்மதியான ஒரு சூழலை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு இனிமையான ஒரு தினம். நல்ல மன மாற்றங்களை எல்லாம் தரக்கூடிய தினம். சில எழுத்தாளர்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா திரைப்படத்துறையில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் சில ஒரு புதிய சிந்தனைகள், சில புதிய விஷயங்களில் பற்றி ஒரு நல்ல ஐடியா எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சுன்ட்டு எழுதும் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா சில புது அக்ரிமெண்ட்டு, புது ஒப்பந்தங்களுக்காக சைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதுக்கான ஒரு ஃபோன் கால்ஸ் வருது. இப்படி ரொம்ப ஒரு மாற்றங்களை தரக்கூடிய, மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொண்ட ஒரு தினமாக நாளை தினம் உங்களுக்கு அமையும். சில நேரங்களில் பழைய நண்பர்களை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் ஏற்படும். அது மனதுக்கு ஒரு இனிமையான ஒரு நினைவுகளை தரக்கூடிய ஒரு சந்தோஷமான அனுபவமாக இது அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். என்ன விஷயம்னா, தொழில் சம்பந்தப்பட்ட சில வேலைகளை நீங்கள் கையாளும் பொழுது அது ரொம்ப சிறப்பாக கையாள்வீங்க. அப்படி செய்கிறதுல உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். சில நேரங்களில் புதிதாக சில வேலை வாய்ப்புகளுக்காக இப்போல்லாம் உங்களுக்கு ஆன்லைன் இருக்குது, அதில் அப்ளை பண்ணுறது, சில நேரங்களில் சில முக்கிய புள்ளிகளை போய் பார்த்து அவங்கள்ட்ட இதை பற்றியெல்லாம் பேச்சு வார்த்தைகள் நடத்துவது போன்ற பல நல்ல விஷயங்களுக்கு உகந்த தினம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு என்னென்னா மனசில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது உங்களுக்கு அமையக்கூடும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினம். நல்ல ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருது, குடும்பத்தாரோட சந்தோஷமாக இருப்பது, சில புதிய விஷயங்களில் ஈடுபடுவது, பெரியவர்களோட ஆசீர்வாதம் நமக்கு சேர்வது போன்ற நல்ல விஷயங்கள். சில நேரங்களில் வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் சேரும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய மகனோ மகளோ உங்களை பற்றி கூப்பிட்டு பேசலாம், இல்லை அவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடியது, இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள்லாம், நல்ல செய்திகள் சேர்வதற்கு ரொம்ப சிறப்பான தினம். அதனால் மனசில் ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் நிறைத்து தரக்கூடிய நல்ல தினம்னு சொல்லணும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக வரும். சந்திராஷ்டம தினம் அப்படின்னு நீங்கள் ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தினத்தில் முக்கியமாக நீங்கள் மனசில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சில தேவையில்லாத சில கமிட்மெண்ட்ஸ், அதாவது பணம் சம்பந்தப்பட்டது. நான் இந்த பணத்தை நான் தரேன், இந்த இதுக்கு இதற்காக நான் செலவு செய்கிறேன்லாம் நீங்கள் சில நேரங்களில் வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது அந்த வாக்குறுதியை பெரும்பாலும் பின்பற்றக்கூடியவர் நீங்கள். ஆனால் தரப்போகிற வாக்குறுதிக்கு முன்னால் அதை சிந்தனை செய்யாமல் சில நேரங்களில் எதையோ ஒன்று சொல்லிவிட்டு நம்ம பாட்டுக்கு எதையோ சொல்லிட்டோமே, இப்போ சொன்னதுக்காக இதை செய்யணும்னு நினைக்கிற ஒரு தன்மைக்கு வந்துடக்கூடாது. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சில வாக்குறுதிகளை தர வேண்டும். சில நேரங்களில் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஒரு முக்கிய அலுவல் இருந்து போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான வேலைகள் இறங்கும் பொழுது அதுக்கு உகந்த தினம்.
அதற்கான வாய்ப்புகள் என்பது சிறப்பாக அமையும். மொத்தத்தில் ரொம்ப லாபகரமான தினம்னு சொல்ல முடியாட்டாலும் ஆக்கப்பூர்வமான தினமாக இது அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் துணிச்சலாக சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். ஆனால் அப்படி எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான பாதையில் அதை நிறைவேற்றக்கூடிய திறமையும் உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் எந்த முயற்சி எடுத்தாலும் அதை ரொம்ப சிறப்பாக பண்ணி அதில் நல்ல பெயரும் புகழும் பெறக்கூடிய அளவில் உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப அற்புதமாக அமையக்கூடிய ஒரு தினமாக இது அமைஞ்சிருக்கு. சில புதிய ஆரம்பம், புதிய முயற்சிகளின் தொடக்க காலமாக இது அமையும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த சில நல்ல செய்திகள் கூட உங்களுக்கு சேர்வதற்கான ஒரு காலகட்டமாக இது அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். சில நெருங்கிய உறவினர்கள், பந்தங்கள் இவங்கள்லாம் பார்க்கக்கூடிய, பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமையும். அது மனதுக்கு இதமானதாகவும் சந்தோஷமானதான ஒரு விளைவுகளையும் தரக்கூடிய வகையில் அமையும். உங்களுக்கு எதிர்ப்பாக போட்டியாக இருந்த யாராக இருந்தாலும் அவர்களை விட ஒரு மடங்கு சிறப்பாக நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். ஒரு வெற்றி களிப்புங்கிறது இருக்குது இல்லையா, அந்த வெற்றி களிப்பை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்கும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனசில் குழப்பங்கள், சில நேரங்களில் நம்ம எடுத்த முடிவுகளை அப்படியே புறந்தள்ளிவிட்டு புதிதாக அப்படியே திரும்பணும். அதாவது நம்ம இதுவரைக்கும் பயணித்த பாதையே தவறு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சில சம்பவங்கள், இல்லை அது போல் சில விஷயங்கள் உங்கள் காதுகளுக்கு சேர்வது போன்றவைகளை கொண்டது. அதனால் ஒரு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் வேகமாக எடுத்து விடாதீர்கள். சில நேரங்களில் அதுவே ஒரு தவறுக்கு ஒரு அடிகோலாக அது அமைந்துவிடும். அதாவது ஹேஸ்டி டெசிஷன்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. சட்டுன்னு எடுத்தேன் உடச்சேன்னு பண்ணுறான் அவன் அப்படிம்பாங்க. இது மாதிரி எடுத்தேன் உடச்சேன்னு ஒரு விஷயத்தை பண்ணிடாதீங்க, நிதானித்து செயல்படுங்க. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, வண்டி வாகனங்கள், சில நேரங்களில் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் பெரும்பாலும் எங்கேயாவது போட்டிருப்பாங்க, செங்கல்பட்டு பக்கம், சென்னை வாசிகளுக்கு செங்கல்பட்டு பக்கம், அந்த மாதிரிலாம் எங்கே ஒரு நிலம் போய் பார்க்குறது, அதுக்கு ஒரு அட்வான்ஸ் பே பண்ணுறது, இல்லை ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டு அதை பார்த்து அதுக்கான ஒரு அட்வான்ஸ் பே பண்ணுறது, இந்த மாதிரியான சில சமாச்சாரங்களில் நீங்கள் ஈடுபடும் போது அது சிறப்பாகவே உங்களுக்கு அமையும். அது போன்ற ஒரு தினமாக இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு விஷயத்தில் முடிவெடுத்துக்கும் பொழுதும் இதெல்லாம் வாழ்க்கையில் நினைத்து நினைத்து வாங்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் இல்லை. அதனால் ஓரளவுக்கு அந்த முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு முன்னால் அந்த 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 விஷயத்தை பற்றி ஓரளவுக்கு தெரிந்தவர்களிடம் விவாதித்து செய்யுங்கள். அது நன்மை பயக்கும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நிறைய உதவிகள் ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் ரொம்ப சிறப்பான முறையில் அமையும். ரொம்ப தன விருத்தி, லக்ஷ்மி கடாட்சம்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னமோ உங்களுக்கே பெறப்படுத்த மாதிரி அவ்வளோ நன்மையாக உங்களுக்கு எல்லா காரியங்களுமே நடைபெறும். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தினம். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமுமே விருத்தி அடைந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய அளவில் நாளைய தினம் உங்களுக்கு விளங்கும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சில சலசலப்பு, சில நேரங்களில் நம்ம பேசும் பொழுதோ இல்லை அவங்க பேசும் பொழுதோ ஏதோ ஒரு வார்த்தை
அது ஒரு பெரிய ஒரு சின்ன ஸ்பார்க் வந்து ஃபயரை ஏற்படுத்துன்ற மாதிரி வார்த்தைகள் தடித்து பெரிய அளவுக்கு ஆர்குமெண்ட்லாம் நடந்து ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து போகும். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே சற்று கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லைன்னா எடுக்கிற ஒரு நல்ல காரியங்களை கூட நிறைவேற்ற விடாமல் மூட் அப்செட் அப்படிம்பாங்க, அது கெட்டுப்படும். அது போன்ற ஒரு தினமாக இருப்பதால் பேசக்கூடிய பேச்சுக்கள்லேயும் சில விஷயங்களில் அதாவது டெலிகேட் மேட்டர்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அது மாதிரி சில விஷயங்கள் கண்ணாடி கோப்பையை போன்றது கீழே விழுந்தால் உடைந்து விடும். அது மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்போது அதை சரியான முறையில் நீங்கள் கையாள வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மன உளைச்சல்ன்றது கொஞ்சம் இருக்கும். சில நேரங்களில் வந்து நமக்கு என்ன எதுவுமே சரியாக வரமாட்டேங்கிறது, எல்லாருக்கும் எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கிறது, நமக்கே கடவுள் இப்படி பண்ணிட்டார் அப்படி ஒரு யோசனை. இதில் வந்து சில நேரங்களில் தவறான முடிவுகளை எடுக்கிறது, ஒரு விரக்தி மனப்பான்மை, இதெல்லாம் வந்து அடிக்கடி வரக்கூடிய ஒரு தன்மை இருப்பதால் கொஞ்சம் தெய்வ பக்தி தேவை. குறிப்பாக விக்னேஸ்வரரை வணங்கும் பொழுது மனசில் ஒரு தெளிவு ஏற்படும். அப்போ நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நல்லபடியாக நடப்பதற்கான வழி உண்டு.